ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் சரவணகுமார் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டைரக்டில் வந்து நான் வந்து ஒரு 45 நபருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். அதில் ஃபேண்டசியில் மட்டும் எனக்கு கீழே வந்து ஒரு 24 பேர் வந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஃபேண்டசியில் 24 பேரில் என்னோட டைரக்டில் வந்து 24 பேர்த்தில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4வது லெவல் இன்கம் வந்து என்னோட டைரக்டில் ரேணுகாங்கிறவங்க வாங்குறாங்க. அது என் ஃபேமிலி ஐடி தான். அது சீனியாரிட்டி பிடிச்சங்காட்டி அந்த ஐடி மூலிமா எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 3வது லெவல் இன்கம் வாங்கும்போது எனக்கு 5000 வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட டீமில் வந்து ஒரு 8 பேர் வந்து வந்துருக்கிறாங்க. அவங்க மூலியமாகவும் எனக்கு அடுத்தடுத்த ஒரு நாள் டேட்டில் மாறும்போது எனக்கு ஒரு 5000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து முந்தானத்து ஒருத்தர் அப்டேட் பண்ணனால எனக்கு 5000 வந்து ஸ்பான்சர் இன்கம் வந்து லிங்க் ஷோ ஆகுது. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ரிசீவ் பண்ணி அப்கிரேடு 5000 பண்ணனால எனக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் எனக்கு இன்னைக்கு காட்டுது. ஆக மொத்தம் ஒரு 10 பேர்த்துட்டு இருந்து 5000 வாங்குறதுக்கு ரிசீவ் லிங்க் எனக்கு காட்டுது. அதில் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டேன். இப்போ 4வது லெவல் இன்கம் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து இன்னைக்கு வந்து 12வது பேமெண்ட் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. நேற்று காலையில் ஒன்று வந்துச்சு, இன்னைக்கு நேற்று மத்தியானம் ஒன்று வந்துச்சு, இன்னைக்கு காலையில் ஒன்று வந்துருச்சு. அதுக்கு முந்தின 8, 9, 10 40,000 ரூபா, 20,000 ரூபா ஸ்பான்சர் இன்கம் எனக்கு தான் வந்துச்சு என் டைரக்டுங்கனால. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐடி மூலியமா மட்டும் நான் வந்து 45,000 ரூபா ஸ்பான்சர் இன்கம் மட்டும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அது போக நான் வந்து ரெஃபரல் கொடுத்தது மூலிமா இது வரைக்கும் ஸ்பான்சர் இன்கம் அந்த 100 ரூபா சம்பாரிச்சது ஒரு 16,000 ரூபா சம்பாரிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் ஸ்பான்சரில் மட்டும் நான் வந்து 61,000 ரூபா சம்பாரிச்சிருக்கிறேன். ஆனால் என்னோட ஐடி மூலிமா லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா இப்போ என் ஐடி வந்து 3வது லெவலில் இருக்குது. 5,000 ரூபாய்க்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்கேன். லெவல் இன்கம் என் ஐடி மூலிமா வெறும் 2,000 ரூபா மட்டும்தான் நான் இது வரைக்கும் நான் சம்பாதிச்சிருக்கிறேன். நான் ஜாயின் பண்ணி ஒரு 7 மாதம் ஆச்சு. பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, எலைட்டு இது மூணுலையும் ஃபஸ்ட்டு லெவல் இன்கம் கூட நான் இன்னும் வாங்கலை. ஆனால் ஃபேண்டசிங்கிற ஒரு சுத்தமான ஒரு வாய்ப்பை நம்ம இந்தியனை நமக்கு கொடுத்தத விளைவு தான் இன்னைக்கு இதில் நிறைய மக்கள் என் டவுன்லைனே இருக்கட்டுமே, நிறைய பேர் வந்து 5,000 ரூபா ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. அது மூலயமா இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 61,000 ரூபா ஸ்பான்சர் இன்கம் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு என் ஃபேமிலி ஐடி, ஃபேமிலி ரேணுகாங்கிறது என் ஒய்ஃப் தான். அவங்க மூலியமா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமா ஒரு 120, அதுக்கு முன்னாடி ஒரு 11,000, அது போக ஒரு 2,000, 14,000, 1,35,000 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் நான் வந்து இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு 6 மாதத்தில் வந்து நான் வந்து நம்ம கோர்பேஸ் மூலியமா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதே மாதிரி எல்லாருமே அடுத்தடுத்து நம்ம ஏர்ன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளைன் ஃபேண்டசி ஹெல்ப் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2,50,000 லட்ச ரூபா எனக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்து ஷோ ஆகுது. இப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இன்னொரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷத்துலையோ அவங்க வந்து ஒரு 32 லட்ச ரூபாய்க்கு அவங்க எலிஜிபிள் ஆகும்போது எனக்கு 2,50,000 லட்ச ரூபா வந்து ஸ்பான்சர் இன்கமாக கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 6 மாதத்துல வந்து எல்லாம் நம்ம வந்து ஒரு 2,50,000 லட்ச ரூபாலாம் சம்பாதிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமான விஷயம்தான் இந்த உலகத்தில். இப்போ நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி ஸ்பான்சர், அதாவது ரெஃபரல் கொடுக்கறது மூலிமா எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குங்கிறது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் பூஸ்டப் ஐடிங்கிறத கொடுத்து பூஸ்டப் கான்டெஸ்ட்னு எம்டி எனக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த பூஸ்டப் கான்டெஸ்ட்டு என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தாட்டி சொல்கிறேன். நம்ம டைரெக்டாக 50 பேரை நம்ம வந்து அறிமுகப்படுத்தினோம்னா மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 15க்குள்ளே அறிமுகப்படுத்தினோம்னா நமக்கு லைஃப் டைம் ஆஃபராக வந்து பம்பர் ஆஃபர் மாதிரி பூஸ்டப் ஆஃபர் நமக்கு தராரு இந்தியனை. நம்மனா முடியல, நிறைய மெம்பர்ஸ் வந்து நான் 50, 100 முதலே கொடுத்துருக்குறேன், நம்மளால் முடியாது, இதை வந்து அச்சீவ் பண்ணணும்னா நம்மளோட டைரக்ட் மெம்பர்ஸ் 5 பேர்த்த
50-50 வந்து நம்ம அவங்கள வந்து கொடுக்க வச்சோம்னா அவங்களும் எலிஜிபிள் ஆவாங்க, நம்மளும் எலிஜிபிள் ஆயிடுவோம். அதனால இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க. நான் இப்பவும் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து வேலைக்கு போறோம், சம்பாதிச்சு கஷ்டப்படுறோம், வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம், அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஆனா குரோர்பதியில நம்ம ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம பேர் வந்து சொல்ற அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பா இதில் இருக்க அத்தனை பேரும் வந்து இன்கம் வாங்குறவங்க தான், யாருக்கும் எல்லாமே பிளான் இன்கம்ங்கிறது 100% எல்லாருக்கும் இன்கம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா ஸ்பான்சர் இன்கம்ங்கிறது நம்ம எவ்வளவு ரெஃபர் கொடுக்குறோமோ அதோட பலன் வந்து வேற லெவல். இன்னைக்கு எப்படின்னா 50 பேர்த்த வந்து ஒவ்வொருத்தரும் கொடுங்கிறாருன்னா அதனால வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 475 கோடி நமக்கு வந்து இதுல வந்து கிடைக்க போகுது. அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கீங்க. அதனால ரெஃபரல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கான்டெஸ்ட்ல எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். நன்றி ராஜா, தேங்க்யூண்ணே. டேவிட் அண்ணனுக்கும் நன்றிண்ணே. அலெக்ஸா இருக்காரு, அலெக்ஸ் அண்ணனுக்கு நன்றி. இந்த நேரத்துல நம்ம எம்டி அண்ணா கணேசமூர்த்தி அண்ணனுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருக்கு நான் நன்றி என் வாழ்நாளில் சொல்லிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் என்னோட வந்து லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் பிடிச்சி நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் வந்து இந்த கான்டெஸ்ட்ல வந்து 50 டைரக்ட் வந்து குறைஞ்சது 50, அதுக்கு மேலதான் கொடுக்கணும்னு இருக்கிறேன். ஆனா 50 டைரக்ட் வந்து நான் வந்து இந்த பீரியட்ல ஏப்ரல் 15க்குள்ள முடிச்சு அந்த அச்சீவ்மெண்ட்ல நானும் ஒரு மெம்பரா இருக்கணுங்கிறது ஆசைப்படுறேன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி ராஜா, தேங்க்யூ.